அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு நம்ம வணக்கங்கள்ல இதுக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஆனா ஒரு கேள்வி, நம்ம எல்லா நாட்கள்லயுமே நோன்பு நோற்கலாமா? சில நாட்கள்ல நோன்பு வைக்கிறது ஏன் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் சில நாட்கள்ல ஏன் அது முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கு. இத பத்தி தான் நாம இந்த விளக்கத்துல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த சட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஞானம் என்னங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அருமையான விளக்கத்தை நமக்கு தரப்போறது மதிப்பிற்குரிய மௌலவி அல் உஸ்தாத் எஸ்.எம். ஃபைரூஸ் அல் மக்கி அவர்கள். நாம இந்த விளக்கத்துல எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னா, முதல்ல வணக்கத்தோட அடிப்படை என்னன்னு பாப்போம். அப்புறம் மக்ரூஹ், அதாவது விருக்கப்பட்ட நோன்புகள், ஹராம், அதாவது தடை செய்யப்பட்ட நோன்புகள்னு தனித்தனியா பிரிச்சு பாப்போம். இதுல சில முக்கியமான விதிவிலக்குகளும் இருக்கு. அதையும் அலசி ஆராய்ஞ்சு கடைசியா இதுல இருக்கிற ஞானத்தோட இந்த உரைய முடிப்போம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இஸ்லாம பொறுத்த வரைக்கும் வணக்கத்தோட ஆணி வேரே ஒண்ணுதான். அது என்னன்னா, அல்லாவோட கட்டளைகளுக்கு முழுசா கட்டுப்படுறது. ஒரு வேலையை செய்ய சொன்னாலும் சரி, இல்ல ஒரு வேலையை விட்டு விலகி இருக்க சொன்னாலும் சரி, ரெண்டுக்குமே இது பொருந்தும். பாருங்க, இந்த திருக்குரான் வசனம்தான் நாம பேச போற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. நாங்கள் செவியேற்றும் கட்டுப்பட்டோம், இந்த ஒரு வரி போதும். இறைவனுக்கு முன்னாடி நம்மளோட முழுமையான கீழ்ப்படிதல இதை விட அழகா சொல்லிட முடியாது. இதுதான் நம்ம வணக்கத்தோட உண்மையான சாராம்சம். சரி, அந்த கீழ்ப்படிதலோட அடிப்படையில எதெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லதுன்னு நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல மக்ரூஹ்னு சொல்லப்படுற, அதாவது வெறுக்கப்பட்ட நோன்புகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல மக்ரூஹ்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். மக்ரூஹ் அப்படிங்கிறது ஒரு செயலை நீங்க செய்யாம விட்டா அதுக்கு நன்மை உண்டு, ஆனா ஒருவேளை செஞ்சுட்டா அதுக்காக தண்டனை எதுவும் கிடையாது. இதுதான் அதோட அர்த்தம். அப்போ எந்தெந்த நோம்பெல்லாம் இந்த மக்ரூஹுங்கிற கேட்டகரியில வருது? இதோ பாருங்க, வெள்ளிக்கிழமைய மட்டும் தனியா நோன்பு வைக்கிறது, சனிக்கிழமைய மட்டும் தனியா நோன்பு வைக்கிறது, அப்புறம் உடம்புக்கு கேடு வர்ற அளவுக்கு தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறது. இது ஒவ்வொன்னுக்கும் என்ன காரணம்னு இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல வெள்ளிக்கிழமை விஷயம். இதுக்கான ஆதாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. வெள்ளிக்கிழமைய மட்டும் நோன்புக்காக ஸ்பெஷலா ஒதுக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டா வியாழக்கிழமையும் சேர்த்துக்கலாம், இல்ல சனிக்கிழமையும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரிதான் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தனியா நோன்புக்காக ஒதுக்குறதும் மக்ரூஹ். ஏன்னா இந்த நாட்கள் மற்ற சமுதாயத்தினால புனித நாட்களா பார்க்கப்படுது. அப்போ நம்ம வணக்கத்துல ஒரு தனித்துவமான இஸ்லாமிய அடையாளத்தை நம்ம பேணணும் இல்லையா? அதுதான் இங்க முக்கியம். பாருங்க, இந்த நபிமொழி அந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ஞானத்தை எவ்வளவு அழகா விளக்குது. நம்மளோட வணக்க வழிபாடுகள்ல மற்ற சமூகத்திலிருந்து வேறுபட்டு நமக்கான ஒரு தனித்துவமான அடையாளத்தை நாம காயம்படுத்தணுங்கிறது தான் இதோட நோக்கம். அடுத்தது தொடர் நோன்பு. இங்க இஸ்லாம் சமநிலைங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு கத்துக் கொடுக்குது. நம்மளோட வணக்கம்ங்கிறது நமக்கோ நம்மள சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாது. நம்ம உடம்புக்கும் உரிமை இருக்கு, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம மேல உரிமை இருக்கு. சஹாபாக்களான சல்மான் அலி மற்றும் அபூ தர்தார் அலி இவங்களுக்கு நடுல நடந்த இந்த உரையாடல் ஒரு சமநிலையான வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடம் தெரியுமா? இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, நமக்கே நாம செய்ய வேண்டிய கடமை, நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு எல்லாத்தையும் சரியா செய்யணுங்கிறத இது உணர்த்துது. சரி, இதுவரைக்கும் வெறுக்கப்பட்ட நோன்புகளை பத்தி பார்த்தோம். இப்போ இதை விட ஒரு படி கடுமையான, அதாவது இஸ்லாத்துல நோன்பு வைக்கிறதுக்கே முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஹராமான நாட்கள் எவைங்கிறத பார்க்கலாம். ஹராம்னா என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் தடையோட உச்சகட்ட நிலை. ஹராமான ஒரு செயலை செஞ்சா அதுக்கு தண்டனை உண்டு. அல்லாவுக்கு பயந்து அதை செய்யாம விட்டா அதுக்கு நன்மையும் உண்டு. சரி, எந்தெந்த நாட்கள்ல நோன்பு நோற்பது ஹராம், அதாவது முழுமையா தடுக்கப்பட்டிருக்கு? இந்த பட்டியல்ல இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. அதை பத்தி நாம இப்போ ஒன்னொன்னா ஆராயலாம். 2 பெருநாட்கள்லயும் நோன்பு வைக்கிறதுக்கு நேரடியான தடை இருக்கு. ரொம்ப சிம்பிள். அந்த நாட்கள் சந்தோஷமா கொண்டாடவும் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தவும் ஒதுக்கப்பட்ட நாட்கள். அதுல போய் நோன்பு வைக்கக்கூடாது. அதே மாதிரிதான் ஹஜ்ஜு பெருநாளுக்கு அடுத்த 3 நாட்களும், அதாவது தஷ்ரீக்குடைய நாட்கள். அந்த நாட்களும் சாப்பிட்டு குடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள். அதுலயும் நோன்பு கிடையாது. இந்த சந்தேகத்திற்குரிய நாள் சட்டம் ரொம்ப முக்கியமானது. அதாவது ரமலான் மாசம் ஆரம்பிக்கிறதுல எந்தவித குழப்பமும் சந்தேகமும் இருக்கக்கூடாது. உறுதியான தகவலோட தான் ரமலான தொடங்கணும். அதனாலதான் இந்த தடை. இப்போ இஸ்லாமிய சட்டத்தோட அழகையும் அதோட நுணுக்கங்களையும் காட்டுற சில விதிவிலக்குகளை பார்க்கலாம். பொதுவான விதிகளுக்கு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல விலக்கு அளிக்கப்படுறது தான் இதோட சிறப்பு. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? நம்மளோட எண்ணமும் பழக்கமும் தான் இங்க முக்கியம். அதாவது ஒருத்தர் வழமையாவே திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறவராய் இருந்தா அது ஷாபான் கடைசி பகுதியில வந்தாலும் அவர் தொடரலாம்.
ஆனா அந்த நாட்களை குறிவச்சு புதுசா ஆரம்பிக்கிறது தான் தடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த ஹதீஸ் அந்த விதிவிலக்கை எவ்வளவு அற்புதமா விளக்குது. ஏற்கனவே ஒரு வணக்கத்தை வழக்கமா செஞ்சுட்டு வர்றவங்களுக்கும் புதுசா ஒரு விஷயத்த தொடங்குறவங்களுக்கும் நடுவுல ஒரு தெளிவான கோட்டை இது வரைஞ்சு காட்டுது. வாங்க, கடைசியா இந்த சட்டங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆழமான ஞானத்தை பத்தி சிந்திச்சு இந்த விளக்கத்தை நிறைவு செய்யலாம். ஏன்னா இது வெறும் விதிகள் மட்டும் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. அது எப்போ ஒரு வணக்கத்தை செய்யணும்னு மட்டும் சொல்லல, எப்போ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குது. இது மூலமா சமூகம், கொண்டாட்டம், நம்மளோட சொந்த நல்வாழ்வுன்னு எல்லாத்தையும் மதிக்கிற ஒரு அழகான சமநிலைய அது நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்போ நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். இறைவன், குடும்பம், நமக்குன்னு இருக்கிற உரிமைகள், இது எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துற இந்த பாடத்தை நம்மளோட அன்றாட வணக்கங்கள்ல எப்படி கொண்டு வரப்போறோம்?